வணக்கம். வாக்களிக்கும் சாமானியர் வாக்குப்பதிவு சிறப்பு நேரலை தொடர்கிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமா தேர்தல் நடக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் வாக்களித்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு ப சிதம்பரம், திரு கே பாலகிருஷ்ணன், திரு முத்தரசன், திரு முருகன், திரு தமிழிசை சவுந்தரராஜன் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். காலையிலே திரை பிரபலங்களும் வாக்களித்திருக்கிறாங்க. திரு ரஜினி, திரு சூர்யா, திரு சிவகுமார் போன்ற திரை நட்சத்திரங்களும், அஜித் போன்ற திரை நட்சத்திரங்களும் வாக்களித்திருக்கிறார்கள். கமலஹாசனும் வாக்களித்திருக்கிறார். காலையிலேயே வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால காலையிலேயே வாக்குப்பதிவு முக்கியமான பிரபலங்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பல தொகுதிகளுக்கும் அவங்க கட்சியின் தலைவர்களாக இருக்கிறதுனால பல தொகுதிகளுக்கும் போய் வாக்குப்பதிவு எப்படி நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனாலையும் காலையிலேயே அவர்கள் வாக்குப்பதிவை நடத்தியிருக்கிறார்கள். 2 சிறப்பு விருந்தினர்கள் இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார்கள். பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். விமர்சகர் திரு சுமன் சி ராமனும் பங்கேற்றிருக்கிறார். இருவரோடும் பேசலாம். திரு ஆழி, ஒரு ஓட்டுனால என்ன நடந்துற போகுது, நான் ஓட்டு போட்டு என்ன நடந்துற போது, மாற்றங்கள் கொண்டு வந்துட போகுது அப்படின்ற மனப்பான்மை பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்குன்னு நம்ம கடந்த சில நாட்களாக அங்கே நடந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு முக்கியம் அது ஒரு ஓட்டுனாலும், எந்த அளவுக்கு அது தேர்தல் ஜனநாயகத்தில் முக்கியமாக பார்க்கணும்? முதல்ல அது ஒரு ஓட்டு தானே அப்படின்னு பார்க்கறதுல இருக்கக்கூடிய உளவியலே இந்த தேர்தல் அல்லது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கையில் வர்றது தான். இப்போது ஒரு ஓட்டுங்கிறது அப்படி பார்க்கறத விட என்னுடைய ஒரு ஓட்டுன்னு பார்த்தா என்னால் அதை மிஸ் பண்ண முடியுமா? எனக்கு இருக்கத்தே ஒரு ஓட்டு தான். அந்த ஒரு ஓட்டை நான் பயன்படுத்தாமல் போகிறது தப்புங்கிற உணர்வு எனக்கு வரணும். ஒரு ஓட்டு தானே வேறு யாரோ ஒருத்தருடைய ஒரு ஓட்டாக இருந்தால் கூட நீங்கள் அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஒரு ஓட்டை வேறு யார் போட முடியும்? நீங்கள் தானே போட முடியும். முக்கியமான வாய்ப்பு. உங்களுடைய அந்த ஒரு ஓட்டை வேறு யாராவது போட்டால் உங்களுக்கு கோபம் வரும் இல்லை? ஏன் ஓட்டை யாரோ போட்டாங்க, ஏன் ஓட்டு வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னு உங்களுக்கு கோபம் வரும் இல்லை? அதனால் ஒரு ஓட்டுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய ஒரு ஓட்டு, என்னுடைய ஒரு வாக்கு, அது யாருக்காவது நான் போடுறேன், இல்லைன்னா நோட்டாக கூட நான் போடுறேன். ஆனால் அதை நான் பயன்படுத்தியே ஆகணுங்கிற எண்ணம் நிச்சயமாக வர வேண்டியிருக்கு. ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பல நாடுகளில் இந்த அனைவருக்கும் வாக்குரிமை, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமைங்கிற ஒரு விஷயம் பெரும் போராட்டங்கள் மூலமாக வந்தது. ஐரோப்பிய நாடுகளில் கூட சில நாடுகளில் பெண்களுக்கான வாக்குரிமை தனியே வர்றதுக்கே 100 சமீபத்தில் தான் கிடைச்சது. ஆமாம், இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்ம 47 சுதந்திரம் அடைஞ்ச உடனே, குடியரசாக மாறிய உடனே எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது மேலேருந்து கீழே பொட்டலை மாதிரி விழுந்துருச்சு. அதனால் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியல. என்னைக்காவது ஒரு நாள் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாங்களா, எல்லாருக்கும் பயம் வந்துடும். அதனால் ஒரு வாக்கு மட்டும் இல்லை, அது என்னுடைய வாக்கு. ரெண்டாவது இது உலகம் முழுக்க நிறைய பேர் போராடி கிடைச்ச ஒரு அரசியல் உரிமை, அது நமக்கு வந்திருக்கு. நாம் இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு சமயத்தில் வெளிப்படுத்துகிறோம்னா அது இந்த சமயத்தில் தான் அப்படிங்கிற உணர்வை கொஞ்சம் நாம் ஊட்டணும். அரசியல் மீது, அரசியல் கட்சிகள் மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் அல்லது ஒரு விதமான என்னப்பா இவங்கெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறோங்கிற அலட்சிய மனோபாவங்கள் எதுவுமே என்னுடைய ஓட்டை நான் மதிக்கிறதுலேருந்து என்ன தடுக்கூடாது. இந்த ஒரு மனநிலையை நாம் உருவாக்கணும். அது பல சமயங்களில் சினிமா போன்ற ஊடகங்கள் வழியாக நடக்கக்கூடிய அரசியல் நீக்கம் தான் காரணம். அரசியல்வாதிகளை மட்டுமே வில்லனா சித்தரிச்சு நாம் அதை விட்டுடுறோம். ஒரு நுகர்வோராக என் உரிமையை நான் விட தயாராக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு வாக்காளராக என்னுடைய உரிமையை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா இந்த சிஸ்டமே 4-5 அரசியல்வாதிகள் தான். அந்த 4-5 அரசியல்வாதிகள்லாம் அவங்க ஊழல் தான் பண்ணுவாங்க, அவங்க மோசமானவங்க, நான் எதுக்கு அதுக்கு போகணுங்கிற எண்ணத்தை இப்போ இல்லை, ஒரு 20 வருஷமாகவே தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ தான் குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தலைமுறையில் நிறைய அதிகமாக ஓட்டு போடுவாங்கன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆன்டி பாலிடிக்ஸ், ஒரு அரசியல்வாதின்னா எதிரானவன் அப்படின்னு சித்தரிச்சு அந்த ஒரு இடைவெளி உருவாயிடுச்சு. அந்த இடைவெளி உருவானது தான் என்னத்துக்கு காரணம். ஆனால் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அப்படி என்ன அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க நிச்சயமாக ஓட்டு போட்டாங்க. திரு சுமந்த், வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. அதற்கு முன்பு நீங்கள் ஒரு மருத்துவர் கூட, கொரோனா பரவல் அதிகமாயிட்டு இருக்கு, பாதுகாப்பான முறையில் வாக்களிப்பு, ஏன்னா 6 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிக்க போகிறாங்க, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பாதுகாப்பான முறையில் எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கு? ஜனநாயகத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு அம்சம்தான் வாக்களிப்பது. இப்போ இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஜனநாயகமே ஓரளவுக்கு ஒரு எட்ஜில் இருக்கிற ஒரு சூழலில் நம்ம பார்க்கும்போது, ஜனநாயகம்னா என்ன? கடைசி மனிதன் வரை அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும்,
அவர்களுக்கு யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை தட்டி கேட்கும் உரிமை இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் பல ஆண்டு காலமாகவே கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா, இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு ஓட்டு போடுறது ஒன்று தான் நமக்கு ஜனநாயகம். நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறோம்னு சொல்றதுக்கு எப்படி நம்ம சொல்றோம்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போய் ஓட்டு போடுறோம். ஸோ அந்த ஒரு சின்ன வாய்ப்பை கூட நம்ம பயன்படுத்திக்காமல் இருக்கக்கூடாது. நிச்சயமா எல்லாரும் போய் வாக்களிக்கணும். கோவிட் காலத்துல வாக்களிப்பது எப்படி அப்படின்னு, அதாவது சேஃபா நிச்சயமாக முடியும். பல மாநிலங்கள், அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலையே நடத்தினாங்க பீக் பேண்டமிக் டைம்ல. பீகார்ல தேர்தல் நடந்திருக்கு, ஸ்ரீலங்காவில் நடந்து, இலங்கையில் நடந்திருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால மிக முக்கியமாக 4 விஷயங்கள் தான். மாஸ்க், முகக்கவசம் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்லாதீர்கள் கட்டாயம். அது ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்கிறாங்க. சுகாதாரத்துறை செயலர் சொல்லியிருக்காரு, மாஸ்க் இல்லாத உள்ள அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. நிச்சயமா முகக்கவசம் போட்டுட்டு தான் போகணும். 2வது சமூக இடைவெளி. இப்போ என்ன, நான் இப்போ ஸ்டுடியோக்கு வர்ற வழியில கூட பார்த்தேன், நிறைய போலிங் பூத்தில் கியூ நிற்குது. கியூ இருக்கும்போது சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை. பக்கத்தில் நிற்கிறாங்க, யாருமே வந்து ஸ்பேஸ் விட்டு நிற்கல. ஸோ அது வந்து நிச்சயமா கடைபிடிக்கணும். 3வது, அங்கேயே கிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஸோ கிளவுஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளவுஸை எங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ அதை கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடணும். சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் பூத்துக்குள்ள குறைந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க். இப்போ நீங்கள் ரோட்டில் நிற்கிறதுல அவ்வளோ ரிஸ்க் கிடையாது. கம்பேரிட்டிவாக மாஸ்கை போட்டுட்டு சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணிட்டு ரோட்டில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் உள்ள பூத்தில் போயிட்டு ரொம்ப நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா அப்போ ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால கூட்டம், இப்போ இன்னைக்கு எல்லா தேர்தலையும் நம்ம பார்க்குறது ஒன்று, 7 மணியிலிருந்து 11:30, 12, 1 மணி வரைக்கும் செம்ம கூட்டம் இருக்கும். நீங்கள் மதியம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பூத்தும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பூத்து காலியாக இருக்கும். திருப்பி மாலையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். மாலையில் அந்த க்ளோசிங் டைமில் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் கூட்டம் திருப்பியும் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாக்களிக்காமல் இந்த மத்தியானம் ஒரு 2:30 மணி, 3 மணி, 4 மணி எல்லாம் கூட இன்னைக்கு வந்து தேர்தல் கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ கொரோனானால 1 hour எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு 75% அதிகமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். எனக்கு பர்டிகுலரா சென்னை வாசிகள் ரொம்ப வந்து சென்னை 60, 65 இதுக்குள்ளேயே தான் இருக்கும். 57, 60 இதே மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்பவே வருந்தத்தக்க ஒன்று. பலமுறை நாங்களும் பதிவு பண்ணோம். இந்த முறை வந்து 18 இருந்து 19 வயசுக்கு உட்பட்ட 48% பேரு பதிவே பண்ணல, ஓட்டு போறதுக்கு பதிவே பண்ணல. எப்படி அப்ப பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? இல்ல, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து இந்த முறை நிறைய வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாங்க, இல்ல திரும்பி ஊருக்கு போய் அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த முறை இருக்கு. இல்லாட்டி நம்மளே முந்தானத்து செய்தியில வந்திருந்தது 4 லட்சம் பேர் வந்து சொந்த ஊருக்கு போயிருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதை தவிர ஏற்கனவே லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்லயே 1 வருஷமா இருக்காங்க இந்த கொரோனா பீரியட்ல. ஸோ அதனால அவர்களெல்லாம் வாக்களிக்கலாம். பட் நிச்சயமாக நீங்க உங்க வாக்கு பதிவு செய்வது அப்படிங்கிறது, நான் வந்து அதை ஒரு சரி அரசாங்கம் வந்து சட்டப்படி கட்டாயம் என்று சொல்லவில்லை என்றாலும் அது ஒண்ணுதாங்க நமக்கு ஜனநாயகம்னு சொல்றதுக்கு அது ஒண்ணுதான் மீதி இருக்கு. அதையும் வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? 75% வரைக்கும் போலிங் இருக்கும்ன்றாரு. 2016 கிட்டத்தட்ட வந்து 74%, 78%, 11 74%, குறைஞ்சது 4% அளவுக்கு குறைஞ்சது. இப்போ 75%ங்கிறாரு, அது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த அளவுக்கு இருக்குமா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முறை வந்து பல முனை போட்டி அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். அதாவது உண்மையாக யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற நிலையில் திமுக அதிமுக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூடுதலாக இன்னொரு 3 அணி இருந்தது. அப்போ என்ன ஆகுன்னா வந்து அந்த அரசியல் கட்சிகள் களத்திலிருந்து மக்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்வது, அதாவது நான் ஃபிசிக்கலாக அழைச்சிட்டு போகிறது சொல்ல வரல, அதுக்கான உந்துதல் கொடுக்கறது வந்து கூட இருக்கும். இப்போ வந்து திமுக அதிமுக 2 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து நமக்கான கட்சி பெருசாக இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது குறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு புதிய வாக்கு வங்கி உருவாயிருக்கு. கமல் கட்சிக்கு வந்து நகர்ப்புறங்களில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஓட் பேங்க் உருவாயிருக்கும். அமமுக வந்து தங்களை நிரூபிக்கணுன்றதுக்காக ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க. அதே போல்
போல திமுகவை பொறுத்தவரையில் திமுக அதிமுக 2 பேருக்கும் இது வாழ்வாசாவா போராட்டம். அதனால இப்போ இந்த எலெக்ஷனே வந்து ஒரு பெரிய போர் மாதிரி தான் இருக்கு. இப்போ இதில் வந்து யாரும் தங்களை வந்து ஓரளவுக்கு அரசியல் உணர்வு உடையவங்க அத்தனை பேரும் யாரோ ஒருத்தருக்கு போய் ஓட்டு போட்டாகணுங்கிற எண்ணத்தை வந்து இது ஏற்கனவே உருவாக்கி இருக்கு. அப்போ இந்த வெயிலையும் இந்த கொரோனாவையும் தாண்டி வாக்குச்சாவடிக்கு போகணுங்கிற எண்ணம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இப்போ நான் 2014, 16, 19, 21 இந்த 4 தேர்தலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாக நான் பங்கெடுத்த பார்வையிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம். இந்த 4ல் மிக அதிக அளவுக்கு பிரச்சனைகள் வந்து பேசப்பட்ட ஒரு தேர்தலாக வந்து இந்த தேர்தல் இருக்கு. 2019 பேசினாலும் கூட அது நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே வந்து மோடிக்கு ஆதரவுக்கு மோடிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தமிழ்நாடு இருந்தது. அப்போ வந்து ஒரே அஜெண்டா தான், ப்ரோ மோடி ஆர் ஆன்டி மோடி ஜெயிச்சது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையில் நிறைய விஷயங்கள் ஸ்டேக்கில் இருக்கு. ஒவ்வொருத்தரும், அதாவது இப்போ நீங்கள் எடப்பாடி இப்போ வந்து குறைஞ்சபட்சம் அவர் ஆட்சியை தன் கையில் வச்சிருக்கிறாரோ இல்லையோ கட்சியை தன் கையில் கொண்டு வரணுன்றதுக்காக அதிமுகவினர் மிக தீவிரமாக வேலை செஞ்சாகணும், பாஜக வந்து மிக தீவிரமாக வேலை செஞ்சாகணும். முன்னாடி சொன்ன திமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை வெற்றியில் அதிக தொகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் தான் எடப்பாடி கிட்ட கட்சி இருக்கு. எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே வாழ்வாசாவா, அதாவது திமுக அதிமுக 2 பேருக்குமே வாழ்வாசாவா போராட்டம் தான். மற்ற கட்சிகள் வந்து அவங்க பிரசன்ஸை உருவாக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு வந்து காணாமல் போயிடுவாங்க. தொடர்ச்சியாக 2%, 3%லேயே நாம் தமிழும் கமல் கட்சியும் தொடர்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வராது, அவங்க வளர்க்க முடியாது. அதனால என்ன ஆகுன்னா அந்தந்த தரப்பு எண்ணம் உடையவங்க இல்லை அந்தந்த செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் வந்து மிக தீவிரமாக வேலை செஞ்சே ஆகணும் அவங்க. அப்போ என்ன ஒரே ஒரு கிளாரிபிகேஷனும் சேர்த்து நீங்க கொடுங்க. இப்போ 2016 74%, 2011 78%. இப்போ அந்த 5 முனை போட்டி நிறைய கட்சிக்கு புதிய வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்க, கமல் நிக்கிறாரு அப்படிலாம் சொல்றீங்க. அப்ப இந்த முறை இன்னும் தானே நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக வாழ்வாசாவாங்க. நியாயமா பார்த்தா குறைந்தபட்சம் 80 அது கிராஸ் பண்ணணும்ல. நியாயமா பார்த்தா 80 கிராஸ் பண்ணணும். ஒருவேளை வந்து வேற சில காரணங்களால குறையிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதை ஈடுகட்டவாவது செய்யணும். அப்ப 75 to 80% அப்படிங்கிறது வந்து வரணும். அதுவும் வரலன்னா இந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக செயல்பட்ட ஒரு பிறகும் கூட வாக்காளர்கள் வரல அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே அதுதான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் நாம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சுமந்த், வெளியில பேசிட்டு இருக்கும்போது, நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொன்னீங்க, குடும்பத்துல ஒரே மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன்லாம் இப்ப இருக்கிறது இல்ல, அப்பா ஒரு மாதிரி, வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மாதிரி, குழந்தைகள் ஒரு மாதிரிலாம் வாக்களிக்கிறாங்க, என் குடும்பத்தில் கூட அப்படிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது என்ன இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களா பார்க்கணுமா, இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடியே அந்த மாதிரி தொடங்கிடுச்சு? ஏன்னா அரசியல் புரிதல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாருல திரு ஆழி, அதோட சேர்த்தே பார்க்கணும். ஒரு 30 வருஷம் முன்னாடியோ ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக ஒரு குடும்பம் எல்லாருமே வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அப்கோர்ஸ் அப்பவே வந்து சில குடும்பங்கள்ல அப்பா அம்மா ஒரு பக்கம் ஓட்டு போடுவாங்க, பிள்ளைகள் வேற பக்கம் ஓட்டு போடுவாங்க, அதுவும் நடந்திருக்கு. ஸோ அதாவது அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்காரர் சொல்றது தான் அந்த பெண் அதே மாதிரி தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ட்ரெண்டே மாறிடுச்சு ஒரு 15-20 ஆண்டு காலமாக. இப்போ வந்து சுத்தமா பெண்கள் சுதந்திரமா அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் சொல்ல ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் போட்டேன், ஆனால் அவங்க பாட்டு யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க போட்டுருவாங்க. 1. 2வது, இளைஞர்கள் இப்போ பிள்ளைகள் வந்து கிளியரா இருக்காங்க. இப்போ புது வாக்காளர்கள் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ரீதியா பேசக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் அப்பா அம்மா சொன்னதுனால வந்து போய் நாங்க வந்து திருப்பியும் இதே கட்சிகளுக்கு நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவங்க ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்ங்கிறது அப்படியே நின்றுச்சா? அந்த இல்ல நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிருப்பீங்கல்ல, ஆமா, அதுக்கப்புறம் அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை உங்க குழந்தைகிட்ட உங்களால கடத்த முடியல? இல்லை, அதாவது இன்னைக்கு புது வாக்காளர்கள் 18 30 வயது வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் அவங்க வந்து சோஷியல் மீடியால அவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு. நமக்கெல்லாம் அந்த எக்ஸ்போஷரே கிடையாது. என்ன மேக்சிமம் நியூஸ் பேப்பர் பார்ப்போம், இல்லாட்டி டிவியில் ஏதாவது வரும். இப்போ வந்து தினமும் அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த பெற்றோர்கள் சொல்லி பிள்ளைகள் வாக்களிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகள் அவங்க இண்டிபெண்டா அவங்க டிசைட் பண்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, இது ஒரு குறைந்த தீமை. இந்தியாவிலே வந்து தேர்தல் என்றாலே குறைந்த தீமையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, லெஸ்ஸர் ஈவில். ஸோ அதே அடிப்படையில் தான் இப்போ அப்படியே வந்து எல்லாருமே நல்லவர்கள்,
எல்லாருமே வந்து மக்கள் சேவைக்காக நிக்கிறாங்கன்னு போய் ஓட்டு போடுறோமா? இல்ல. மக்களுக்கும் தெரியும் யார் வந்தாலும் வந்து கொள்ளையடிக்க போறாங்க அப்படிங்கிற மென்டல் மேக்கப்ல தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி இந்த நிறைய ஈவில்ஸ்ல எது குறைந்த தீமை, இவ்வளவு தீமையில எது குறைந்த தீமைங்கிற அடிப்படையில தான் மக்கள் பல ஆண்டு காலமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலையும் அதே மாதிரி தான் வந்து ஒரு சாய்ஸ் வந்து மக்கள் முன் இருக்கிறது. மக்களுக்கு முன்ன இப்போ ஒரு மக்கள் நீதி மையமோ, நாம் தமிழரோ, மாற்று கட்சிகள், டிடிவி தினகரனோ, இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக மக்கள் பார்க்கிறார். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமே தவிர இவர்கள் எல்லாம் 100% நேர்மையானவர்கள், எந்த விதத்திலையும் தவறு செய்யாதவர்கள், அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ரீதியா மக்கள் பார்க்கலாம். திமுகவோடு ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஒப்பிட்டு அவ்வளவுதான். அதாவது குறைந்த தீமை இதுல எது, எந்த அதுல வந்து யார் வெற்றி பெறக்கூடும், அது கூட மக்கள் நிறைய திங்க் பண்றாங்க. என் வாக்கை வந்து ஒரு மாற்றத்துக்கு நான் போட்டேன், ஆனா அது வந்து 2% வந்து 3% ஆச்சு, அதனால வந்து எந்த மாற்றமும் வரவில்லை, அப்போ அந்த மாற்றத்துக்கு தான் நான் போடணுமா, இல்ல யார் வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கறத பார்த்து போடணுமா அப்படிங்கிறது கூட இருக்கு. ஓகே திரு அழி, எப்படி உங்க வீட்லயும் அப்படிதானா? உங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேற, ஃபேமிலியோட ஓட்டிங் பேட்டர்ன், உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன்ங்கிறது வேறையா தான் இருக்கா? அதாவது முடிவு எடுக்கிற விஷயத்துல வந்து உதாரணமாக ஒரு கணவன் வந்து மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ அல்லது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ இப்போ கிட்டத்தட்ட நடுத்தர வர்க்கங்களில் இல்லை. கிராம அளவுக்கு போனாலும் கூட வந்து இன்னைக்கு வந்து அப்படி ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆரோக்கியமானது, அது ஆரோக்கியமானது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம வந்து அதை ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஜாதி இல்லை ஒரு ஊர் அப்படின்னு பார்க்கறத விட தலைமுறைகளுக்கு இடையிலான வித்தியாசங்கிறது வந்து இப்போ இருக்கு. அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போகிறது அப்படிங்கிறதே பிள்ளைகளுடைய அதிகாரங்கள் வந்து இளம் தலைமுறையுடைய அதிகாரம், சமூக அதிகாரங்கிறது மதிக்கப்படுதுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான். ஆனால் அது மட்டும்தான் இன்னைக்கு குடும்பத்தில் நடக்குதானா? இல்லை. நான் இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து இந்த ஒரு கருத்தை நான் வலியுறுத்திட்டு வரேன். அதாவது குடும்பங்களில் முன்பு எப்போதையும் விட அதிக அரசியல் பேசப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது சோஷியல் மீடியா மூலமாகவோ டிவியிலையோ இதில் வரக்கூடிய அந்த விவாதங்கள் வந்து குடும்பங்களில் வந்து பேசப்படுது. காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அரசியல் பேசுறதுக்கு அரசியல் கட்சிகளை பற்றி பேசுகிறதாகவும் அரசியல் தலைவர்களை பற்றி பேசுறதாகவும் இருந்தது. எனக்கு தெரிந்து என்னுடைய இளம் வயதில் கூட அரசியலை பற்றி பேசுறதுனா கருணாநிதியை பேசுறது, எம்ஜிஆரை பேசுறது, இந்திரா காந்தி பேசுறதா தான் இருந்தது. இப்போ இன்றைய இளைய தலைமுறை மத்தியில் வந்து எல்லா பிரச்சனைகள்லையும் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி, கல்வியில், வேலை வாய்ப்பில், இப்போ நீட்டாக இருக்கலாம், கொரோனாவாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இதனால் குடும்பங்களில் தலைமுறை இடைவெளி ஒன்று இருந்தாலும் கூட பல சமயங்களில் ஒரு கருத்தொருமிப்பும் உருவாகுது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையை வந்து பேசி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையும் கூட வந்து உருவாகுது. அதாவது இவங்க ஒருத்தர் இவருக்கு தான் ஓட்டு போடணும் போய் வந்து அப்பா பிள்ளைகிட்டையோ புள்ள அப்பா கிட்டயோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு கான்சென்சஸ் வந்து உருவாகவும் செய்யுது. அப்புறம் ஏன் அரசியலேருந்து அந்நியப்பட்டு போயிடுறாங்கன்னு அந்த விமர்சனத்தையும் அந்த விமர்சனம் வந்து அரசியல் பேசுறாங்க, ஆனால் ஓட்டிங் வரும்போது மாறுது இல்லை? அது இல்லை ஓட்டிங், அதாவது நாம வாக்களித்தாக வேண்டுங்கிற நிர்பந்தத்தை வந்து உருவாக்கக்கூடிய பிரஷர் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம் அந்த தலைமுறைக்கு. அது அவங்களுக்கு அதை விட வேறு ஒரு பிரச்சனை வந்து கூடுதலான ப்ரையாரிட்டியா இருக்கலாம். ஆனா பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இப்போ இவர் ஒரு ஆய்வு வந்து நம்ம இன்ஃபார்மலா தான் நான் செஞ்சு பார்க்குறேன். அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு குடும்பமும் அல்லது ஒவ்வொரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அரசியல் பேசுறாங்க குடும்பங்களுக்குள்ள. ஒருவேளை ஓட் போடுறதுல வேணா சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்பாக, நீங்க தொடரலாம். இல்லை, அந்த வாக்களிகளில் இருக்கிற பிரச்சனையா நான் என்ன பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான், குறிப்பாக தேர்தல் ஆணையம் தான் அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். அதாவது வந்து வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவது, அதை வந்து உறுதி செய்து கொள்ளக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதோ ஒரு அன்ஃப்ரெண்ட்லினஸ், அதாவது வந்து எளிமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா? இல்ல, கட்சிகளுக்கு நிச்சயமா பொறுப்பு தான், தனி மனிதருக்கு பொறுப்பு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நான் சொல்றது வந்து இளம் வயதினர் அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுல எதில் ஆர்வம் காட்டுவாங்க, எது அவங்க முன்னுரிமையாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல வந்து உள்ள நுழையறதுல வந்து எங்கேயோ வந்து ஒரு சிக்கல் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை அது எளிமையாக்கப்பட்டால் இன்னும் கூடுதலான பேர் வந்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இளம் வயதினர் மத்தியில் வந்து எலெக்ஷன்லாம் சும்மா ஓட்டெலாம் போட வேணாம் அப்படிலாம் கருதத்தான் நான் நினைக்கல. எல்லாம் பேசிட்டோம், அதை செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் எங்கேயோ உருவாயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது அரசியல் ரீதியாக இல்லை, அந்த வயதினரை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்,
ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய அளவுக்கான ஈர்ப்பு என்றைக்குமே தேர்தல் மேலே வர முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அங்கே ஒரு ஒரு ஒன்று துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது. இது கொஞ்சம் ஆய்வு செய்யணும். நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து நான் பார்த்த ஒரு விஷயம், இந்த குடும்ப வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் மிக தீவிரமாக அரசியல் பேசப்படுது அப்படிங்கிறது தான். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, பல இடங்களில் குடும்பங்களிலே கூட ஒரு பிளவுகளை உருவாக்குது. அதையும் மீறி அரசியல் பேசப்படுவதுங்கிறது நடக்குது. அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து ரெண்டு தரப்பாக கூட பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு பாலிடிக்ஸை வந்து யாரோ ஒருத்தர் 4 பேரில் ஒருத்தருக்கு பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவாக இருந்தாருன்னா, அவர் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக அது உணர்வை உருவாக்குது. அப்போ இந்த அரசியலுக்கு வெளியே வந்து இப்போ யாரும் போக முடியல. சுமந்த், இடைவெளிக்கு முன்பு நம்ம ஒரே குடும்பத்தோட ஓட்டிங் பேட்டர்ன் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை இளைய தலைமுறையினராக இருக்கட்டும், யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கு தான். அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் அதில் கட்சிகளுக்கான ஒரு பின்னடைவுன்னு அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போது அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, அங்கே வந்து பாரம்பரியமாக அந்த கட்சிக்கு வாக்களிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஓட்டு பேட்டர்னை வந்து டிரான்சிஷன் பண்ண முடியல, அடுத்த தலைமுறைக்கு தங்கள் கட்சியுடைய சித்தாந்தத்தை மாற்ற முடியல, இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களால மாற்ற முடியலன்றது அது ஒரு பெரிய பின்னடைவு தானே. அது இல்ல, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது வலியுறுத்த, அதாவது ஒரு அப்பா சொல்றதுனால நான் இந்த கட்சிக்கு போடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் சுயமாக சிந்தித்து எனக்கு எது சரி என்று படுகிறதோ அவர்களுக்கு யார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்த தீமையாக எனக்கு படுகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம். இந்த தேர்தல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஆழி அவர்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த சோஷியல் மீடியாவினுடைய மிகப்பெரிய தாக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைக்கு நடக்கும் முதல் சோஷியல் மீடியா எலெக்ஷன். 2016 இருந்தது. பட் இந்த அளவிற்கு சோஷியல் மீடியா கிராமமாக வாட்ஸ்அப் குரூப் வைக்கிறதோ இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறதோ 2016 அந்த அளவிற்கு இந்த பெனிட்ரேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் வீடியோ சொல்றீங்களா, பொலிட்டிக்கல் வீடியோஸ், இஷ்யூஸ் ரிலேட்டட் வீடியோஸ், வாட்ஸ்அப் குரூப்ல இந்த அளவுக்கு டிஸ்கஷன்ஸ், இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் 2019 இருந்துச்சு. ஆனால் அது வந்து பாராளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றம் வரும்போது இது முதல் முறை. இதுதான் இந்த அளவிற்கு, அதாவது 2016 இருந்தது. பட் இந்த அளவிற்கு இந்த பெனிட்ரேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா இல்லை. ஸோ இந்த தேர்தலில் வந்து இளைஞர்களுடைய வாக்கு பார்ட்டிசிபேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கிற ஒரு ஃபீலிங். அதாவது அவர்கள் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும். அதே போன்று மிடில் கிளாஸ் மக்கள், சிட்டி மக்கள், நான் ஏன் இந்த முறை சென்னையில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னாக்க, சென்னை வாசிகளுக்கு இந்த அளவுக்கு நீங்க சமுதாயத்தினுடைய எந்த தளத்தில் இருக்கிற மக்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இப்போ இருக்கு. ஸோ வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லைன்னா கூட உங்களுக்கு மெசேஜ் வருது, நான் போய் ஓட்டு போட்டுட்டேன், நீ போட்டியா, ஒரு குரூப்ல வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் போட்டோ செல்ஃபி எடுத்து அந்த இதோட இங்கோட கையை காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் வருது, பியர் ப்ரெஷர்னு வருது. இப்போ இளைஞர்களுக்கு எது முக்கியம்? அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கட்டாயம், அது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துடும். ஸோ நிச்சயமா வந்து இளைஞர்களுடைய பங்கேற்பு இந்த தேர்தலில் முன்பு இருந்த அளவை விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஓவரால் டர்ன் அவுட் கூட மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கங்க, பின்தங்கிய மாநிலம் இல்லை, அங்கே எப்பவுமே அதிகம், கரெக்ட். பட் இந்த முறை கூட கொரோனா எல்லாம் இருந்த இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த 3 கட்ட வாக்குப்பதிவில் 82-83% மேல வருது. அவங்கள விட எவ்வளவோ வந்து அட்வான்ஸ்டா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஏன் அந்த அளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியலங்கிறது சிந்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியானம் ஒரு பிற்பகல் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ள ஒரு 50-55% வந்து விட்டால் சென்ற முறை ஏன் புஷ் பண்ண முடியல? எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்குள்ள ஏன் இந்த நியூ ஓட்டர்ஸை வந்து புஷ் பண்ணி உள்ள கொண்டு போக முடியல? குடும்பத்துல இருந்தாவது தொடங்கி இருக்கணும்ல. ஆதார் எடுத்துட்டியா, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டியா, பாஸ்போர்ட் எடுத்துட்டியா, பேன் கார்டு எடுத்துட்டியான்னு புஷ் பண்ணுவாங்கல்ல, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டியா பேங்க்ல எல்லாம் புஷ் பண்ணுவாங்கல்ல. அப்ப கரெக்டா அந்த ஏஜ் வந்தவன நீ ஓட்டர் ஐடி வாங்கிட்டியான்னு கேட்டிருக்கணும்ல. வீட்ல இருந்து தொடங்கி இருந்தா இல்ல கட்சிகள் செஞ்சிருந்தா இல்ல. ஏன் அது நடக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு ப்ரையாரிட்டியாக இல்லை. அதாவது இப்போ ஒரு ஆதார் கார்டு இல்லாம வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஸோ எடுத்துதான் ஆகணும், ஆதார் கார்டு எடுத்துதான் ஆகணும். நேரடி பயன், நேரடியாக டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது, போலீஸ் நிறுத்துவாங்க, ஃபைன் கட்டணும்.
பிரச்சனை. ஸோ எனக்கு டே டு டே ஓட்டர் ஐடி கார்டு இல்லாததுனால எனக்கு தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருது? அதனால இளைஞர்கள் என்னங்க ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருங்கிற அந்த லாங் கேப் கூட அந்த கேப் தான் இப்போ அந்த ஃபீலிங் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு இல்லை, எப்படி நான் ஆதார் கார்டு எடுக்கிறனோ, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனோ, 18 வயது ஆன உடனே எனக்கு ஓட்டர் ஐடி கார்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு முறை தானே, ஒரு முறை லைசென்ஸ் மாதிரி ஒரு முறை தானே நம்ம எடுக்க போறோம். ஒன் டைம் எக்ஸர்சைஸ் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கறது விழிப்புணர்வு வரணும். ஆழி குறுக்கிட்டீங்க. அதாவது நான் அதுதான் முதல்ல சொன்னேன். அதாவது வந்து இந்த வாக்களிக்கும் அந்த ப்ராசஸ்ல வந்து ஏதோ ஒரு கடுமை இருக்கு. அது இளைஞர்கள் வந்து ஆர்வமா போயிட்டு வந்து அதுக்குன்னு நேரத்தை செலவு செய்து அதை முன்கூட்டியே வந்து செய்யறதுக்கு வந்து ஏதோ தடை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எங்கிட்ட நீங்கள் ஒரு 10 அடையாள அட்டை சொல்கிறீங்கன்னா ஏதோ ஒரு அட்டையை கொண்டு போய் நான் காமிச்சு என்னால் ஓட்டு போட முடியும். அந்த பூத் ஸ்லிப் உட்பட எல்லாமே பழைய சிஸ்டம் தான். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எலக்ட்ரானிக்கலாக எல்லாத்தையும் டிஜிட்டலாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண முடியும்னா எனக்கு வந்து ஒரு அடையாளம் இருந்தால் போதும் அந்த வேலையை செய்ய முடியுங்கிறது வந்து இருக்கணும். அது மனசில் பதிவும் செய்யணும். ஒரு ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலானதாக வந்து பார்க்குறேன். அப்புறம் ஒரு மாற்றத்தை நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு சுமந்த் சொல்லும்போது குறைந்தபட்ச தீமை எதுவோ அதுக்கு வாக்களிக்கிறதுன்ற மனநிலையை பற்றி ஒன்று சொன்னார். லெஸ்ஸர் ஈவில் எது வந்து 4 கட்சியில் எது வந்து லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னு பார்க்கறது அப்படின்னு அதுலேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இளைஞர் வந்து எந்த சமூக பிரதிநிதியாக இருக்கிறாரு, அதாவது வந்து அர்பனா ரூரலா வந்து மிடில் கிளாஸா இல்லை ஒர்க்கிங் கிளாஸா இல்லை ஐடியாலஜியை நான் விட்டுட்டேன். அவருடைய சமூக பொருளாதார பின்னணி வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ஊழல் ஒழிப்பது தான் எனக்கு முன்னுரிமை. ஊழல் தான் பெரிய பிரச்சனை. அதனால் வந்து ஊழல் ஒழிக்கிறதை பற்றி அதிகமாக கமல் தான் பேசுகிறாரு, இல்லை சகாயம் தான் பேசுகிறாரு. எனவே நான் வாக்களிக்கிறேன். இன்னொருத்தர் வந்து சமூகத்தில் வந்து புதிய கட்சிகள் வரணும். இப்போ இருக்கிற கட்சியிலே வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஈர்ப்பாக இருக்குது. அவங்க பேசுகிற இயற்கை வேளாண்மை எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு வந்து அந்த கட்சியின் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாகிறது. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கின உரிமையெல்லாம் உடஞ்சிட்ருக்கு. எனவே வந்து இதை காப்பாற்றணும்னா நாம் வந்து சமூக நீதி பக்கம் திராவிட இயக்கத்து பக்கம் நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து திமுக ஓட்டு போடுறாரு. இல்லை வந்து வேற ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடலாம், இல்லை வந்து இந்துத்துவ அடிப்படையில் யோசிச்சு பாஜகவுக்கு ஓட்டு போடலாம். அப்போ எது அதிகமான சிந்தனை இருக்குதுன்னா லெஸ்ஸர் ஈவில் பற்றிய சிந்தனை இல்லை. இருக்கிறதுல பெட்டர் எது, அதாவது வந்து இருக்கிறதுலே அதாவது தீமையிலே குறைந்த தீமை எதுன்னு பாக்குறது ஒரு பக்கம் இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. அது வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றா இருக்கிறவங்க பக்கம் போறாருன்னு இல்ல புரியுது, அதை மறுக்கல, அப்படி ஒரு சிந்தனை இருக்கதான் செய்யுது. இன்னொரு பக்கம் இருக்கிறதுலே நல்லது எதுங்கிற சிந்தனையும் வந்து உரையாடல்ல நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இவங்க 2 பேர்ல வந்து இவங்க பெட்டர், இவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதை விட இதுக்கு முன்னுரிமை இருக்கு. இப்போ ஊழல் ஒழிப்பு முக்கியமானது தான், ஆனால் வந்து சமூக நீதி அதை விட முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்கிற உரையாடலும் நடக்குது. அப்போ சமூகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் வந்து ஒரு நல்ல உரையாடலாக மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். இந்த லெஸ்ஸர் ஈவில் கான்செப்டே வந்து ஒரு அர்பன் மிடில் கிளாஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அங்க வந்து ஜாதி அல்லது வந்து எனக்கு யார் நல்லது செய்வாங்க, இல்லை இந்த 2 கட்சியில என்னுடைய சித்தாந்தத்துக்கு நெருக்கமா இருக்கிறது எதுங்கிறது ஓப்பனா தெரியும். அதாவது இங்க இல்லைன்னு சொல்ல வரல, அங்க வெளிப்படையா தெரியும். வெளிப்படையா கொடியை பிடிச்சிருவாங்க. இங்க வந்து உள்ள இருந்தாலும் ஒரு திமுக ஆதரவா இருக்கட்டும் அல்லது பிஜேபி ஆதரவா இருக்கட்டும், ரெண்டுமே வெளிப்படையா கொடியை பிடிக்க முடியாது. அது உரையாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி 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 வந்து ஒரு இடத்துல நிற்கும். கிராமங்கள்ல உலகம் முழுக்கவே மிடில் கிளாஸ் உடைய பிரச்சனை வந்து என்னன்னா ஐடென்டிஃபை ஆவறதுல அவங்களுக்கு இருக்க தயக்கம். சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும், உலகம் முழுக்கவே மிடில் கிளாஸ்ல வந்து நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஒப்பீனியன் போல் கூட நீங்க கிராமத்துல எடுக்கிறதுக்கும் நகரத்துல எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் எங்க யூத் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நீங்க யாருக்கு இங்க ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. இன்னொரு இடத்துல நீங்க கிராமம் அந்த பக்கத்துல போனீங்கன்னா சூரியனுக்கு தாங்க ஓட்டு, ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த வித்தியாசம் வந்து இருக்கு. அது சிறந்தது இது தப்புன்னு சொல்ல வரல, ஒவ்வொரு கிளாஸ் உடைய தன்மையை வந்து நான் வந்து சொல்றேன். அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தீயவர்கள், அதுல குறைந்த தீமையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் இருக்கிறவங்கல எனக்கு யாரு அதிகமா நல்லது செய்வாங்க, யார் ஜெயிச்சா என்னுடைய ப்ரையாரிட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகுன்ற சிந்தனை. என்னை பொறுத்த வரையில இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாலஜிக்கல் வித்தியாசம். அது இப்ப எது வந்து எந்த கான்செப்ட் அதிகரிச்சிருக்கு, லெஸ்ஸர் ஈவலை தேடுகிற கான்செப்டா இல்ல வந்து பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் தேடுகிற கான்செப்டான்னா
வாக்குகள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் நிறைய வருது அப்படிங்கிறது லெஸ்ஸர் ஈவில தேர்ந்தெடுக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து இன்னும் டைவர்சிஃபை ஆயிருக்கு. அதாவது வந்து எது பெட்டர் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். அதில் ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதே வந்து யார் எனக்கு நல்லது செய்வாங்கங்கிறது ஒரு ஒரு வே ஆஃப் லுக்கிங் அட் இட். பட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எனக்கு இல்லை. அதாவது இந்த பணத்தினுடைய ரோலை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன வருத்தம் அளிக்கிறதுனா, வெறும் எங்கெல்லாம் கேஷ் மாட்டுதோ அதை மட்டும் சீஸ் பண்ணா அதோட தேர்தல் ஆணையத்தினுடைய பணி முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த பணநாயகம் அப்படிங்கிறது நல்லா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. இதை எத்தனை வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டோ இல்லை சிறைக்கோ சென்றிருக்கிறார்கள்? இப்போ யாரோ ஒருத்தர் சார்பாக தானே நான் அந்த பணம் கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் வெறுமை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்கறத பற்றி எங்கள் பிரச்சனை இல்லை, மாட்டினா அந்த பணத்தை எடுத்துருவோம். அதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. உங்களை தண்டிப்போன்னு சொல்லவே இல்லையே. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்ல அது நான் வரேன், அதுக்கு வரேன். அந்த அதிகாரம் இல்லாமல் என்ன கேட்டாங்க, இந்த இவ்வளவு இடத்துல பறக்கும் படை கிடையெல்லாம் வச்சு பண்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரா போட்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு அதுதான் நானே பணம் கொடுக்கலாம். உங்க பேர்ல உங்க சிம்பலை போட்டு நான் அச்சடிச்சு நானே பணம் கொடுக்கலாம். அப்ப அது உண்மையா பொய்யான்னு செக் பண்றதுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கோர்ட் வரைக்கும் வேணும். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில ஒரு செய்தி வந்தது, காவல்துறைக்கே காவல் நிலையத்திற்கே வந்து பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ ஒரு விசாரணை செய்து யார் கொடுத்தார்கள், எதற்காக கொடுத்தார்கள், அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஒரு அது முடியணும் இல்ல, அது முடியாம உடனே நீங்க வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்றீங்க. அது முடியறதுக்கு அது இல்ல, நான் கேக்குறேன், அது நீதித்துறையில இருக்கக்கூடிய 2011 அங்கெல்லாம் வந்து யாருமே பணம் எதுக்குமே கொடுக்கல. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதுதான் நான் கேக்குறேன். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதெல்லாம் இன்னும் எதுவும் முடியவே இல்லை. அது நீதித்துறை சார்ந்த பிரச்சனை தான். நீதித்துறை சார்ந்த பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டாலும் நீங்க வந்து யாருமே தண்டிக்கப்படாதவரை இதை நீங்கள் தடுக்க முயற்சி கூட செய்யவில்லை. என்ன பண்றீங்க, ரெய்டு இது ஃப்ளையிங் ஸ்குவாட் வச்சு எங்கெல்லாம் பணம் வருதோ அந்த பணம் வந்து இந்த தேர்தலில் கொடுக்க முடியாது, நாங்க சீஸ் பண்ணிடுவோம், அவ்வளவுதான் சொல்றீங்களே தவிர நீங்க வந்து இதை மீறி நீங்க பணம் கொடுத்தா கொடுத்துக்குங்க, அதை பத்தி எங்களால ஒன்றும் நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல. இப்போ சீமான் அவர்கள் சொன்னாரு, யாராவது ஒருத்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து 10 வருஷம் நீங்க போட்டியிட முடியாது. 50 வேட்பாளர்கள் இல்ல, பிரதான கட்சிகளில் இருந்து ஒரு வேட்பாளர் 10 ஆண்டுக்கு நீங்க தகுதி நீக்கம் செய்யுங்க. எதிர்கட்சியில ஆளுங்கட்சியில எல்லா கட்சிகளிலும் பாரபட்சம் பார்க்காம யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ 10 ஆண்டுகளுக்கு நீங்க நிக்க முடியாது. குறையுதா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. அந்த ஒரு ஃபியரே இல்லாத போது எனக்கு என்ன, ஒரு 500 கோடி நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் ஃபுல்லா ஒரு கட்சி வந்து 500 கோடி செலவழிக்கிறாங்கன்னு வைங்க, அதுல ஒரு 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ மாட்ட போகுது. அதாவது இந்த ஓட்டுக்கு நோட்டுங்கிற பிரச்சனைங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு தான் போதே ஒழிய அது வந்து நிற்கிற மாதிரி தெரியல. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடுறது அதை வச்சு இல்லைங்கிற நிலைமை வரல, இது வந்து மாறும்னு எனக்கு தோணலை. அப்படியே வந்தாலும் கூட சடங்காகவே மாறி நான் உனக்கு ஓட்டு போடுறனோ இல்லையோ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது மாதிரி தான் வந்து எனக்கு தோணும். முடிவை நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், எனக்கு 2 காரணங்கள் இருக்குது முக்கியமான தோணுது. ஒன்று, இது தேர்தல் கமிஷன் மூலமாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைன்னு எனக்கு தோணலை. அதாவது வந்து நம்ம ஊரில் இருக்கிற பொலிட்டிக்கல் செட்டப்பில் அரசியல் வர்க்கமா அதிகார வர்க்கமா எது வந்து இறுதி முடிவை எடுக்குதுன்னா அரசியல் வர்க்கம் தான் எடுக்க முடியும். அப்போது இன்றைக்கி வந்து தேர்தல் கமிஷனில் நடக்கிற பல மாற்றங்கள் கூட இருக்கிற கட்சிகள்லேயே பெரிய கட்சிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் ரொம்ப அதிகம், சின்னம் உட்பட பல விஷயம். அதை பேச இப்போ நேரம் இல்லை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து எது நல்லதோ எது அவங்களுக்கு வந்து ஒத்தாசை செய்யுமோ அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்சியாக தான் வந்து தேர்தல் கமிஷனுங்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆளுவர் கட்சியை சேர்ந்தவங்க பணப்பட்டுவாடா செஞ்சால் அதுக்கு எதிராக போய் வந்து அதை நிறுத்தி வந்து பிடிக்கிறதுங்கிறது சாம்பிளுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று கணக்கு காட்டுறதுக்காக பிடிக்கலாமே ஒழிய உண்மையிலே போய் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி
பேர்ல ஒன்றா இருக்கிற ஒழிய நடைமுறையில் வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட இல்லை. எனவே தேர்தல் கமிஷனோ இல்லை அதிகாரிகளோ வந்து ஒரு அரசியல் அந்த பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு எதிராக போவாங்க நினைக்கிறது முதல்ல வந்து நம்முடைய கற்பனைகளில் ஒன்று. இந்தியாவில் அது சாத்தியமே கிடையாது. திரும்பி இங்கே தான் பணிபுரியணும், நிறைய சிக்கல். ஆமாம், அது சாத்தியமே கிடையாது. அப்போ பொலிட்டிக்கல் கிளாஸ் தான் அந்த முடிவு எடுக்கணும். அப்போ அரசியல்வாதிகள் என்னைக்கு அந்த முடிவு எடுப்பாங்கன்னா, உண்மையிலே வந்து நான் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட பேசும்போது கிடைச்ச அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், எந்த நிலைக்கு வந்திருக்குன்னா, சார் அவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அதை நம்ம கொடுத்தே ஆகுன்ற ஒரு கட்டாயமும் வந்து வந்துருச்சு. பழகிட்டோம் மக்களை. நீங்கள் வந்து இப்போ திமுகவோ அதிமுகவோ 500 கொடுத்தா 200 இல்லை 1000 கொடுத்தா 500 கொடுக்கலன்னு சொன்னால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எங்கே மாறும்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் பிரச்சாரத்தில் தான். உங்கள் ஓட்டை விற்காதீங்கன்ற அது ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து ஈஸின்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஒரு இடம் தவிர வேற எந்த இடத்துலையும் வந்து அது மாறும்னு எனக்கு உண்மையிலே தோணலை. நம்ம பிரச்சாரம் செஞ்சு மாற்றுற விஷயமா இது வந்து எனக்கு தோணலை. வேற விதத்தில் தான் வந்து மாற்ற முடியும். பனிஷ்மெண்ட் இது மாறுறதுக்கான வாய்ப்பு. பனிஷ்மெண்ட்னு வரும்போதே நம்ம வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் கிளாஸோட ரோலை கொண்டு வரோம். அது வந்து நடக்க மாட்டேங்குது. சீமான் சொல்றது நல்ல கருத்து தான். நீங்க பிடிச்சீங்கன்னா 10 வருஷம் வந்து அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாத பண்ணுவாங்க. யாரு அதை பண்றது? அந்த அதிகாரத்தை வந்து தேர்தல் கமிஷனுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ கொடுக்கறதுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் தயாராகுதானா? இல்ல. பேசுவோம் நம்ம இந்த ரெண்டு பேரும் இப்ப ஒரே தளத்துல வைக்கணுமான்னு தெரியல. ஒரே தளத்தை வைக்கல. கொடுக்கிற கட்சிகளும் சரி ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி கொண்டு தான் அளவுல முடிவெடுப்பாங்க. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல வந்தேன். சுருக்கமா சொல்லிடுறேன். அப்படி பணம் கொடுத்து ஜெயிக்கிற நிலைமைன்னு ஒண்ணு வந்தாலும் கூட பணம் கொடுக்கிற எல்லாருக்கும் அது சாத்தியமும் ஆகல. இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரும் பணம் கொடுக்குறாங்க இல்ல கொடுக்காம போடுறாங்க. ஒரு தொகுதியில வந்து திமுக காரங்களோ இல்ல அதிமுக காரங்களோ பணமே கொடுக்கலனாலும் கூட அவங்க தான் ஜெயிப்பாங்க. மூணாவது ஒரு கட்சி திமுக அதிமுகவோட நான் நிறைய உனக்கு பணம் தரேன், நீ எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லியிருந்தா அப்போ வந்து வாக்குக்கு விலை போதல்ங்கிறது நடக்குதுன்னு அர்த்தம். அதுவும் நடக்க மாட்டேங்குது. யாராவது மூணாவது கட்சி வந்து அப்ப என்னன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் பணம் கொடுக்கறத நான் வாங்குறேங்கிறது கல்ச்சரா மாறி போச்சு. நேற்று ராசிபுரத்துல நேத்து பார்த்தோம் மக்கள் போராட்டம் பணம் கொடுக்கல. ஆமா, சேரல, பக்கத்துல கொடுத்தாங்க. இதோட ஒரு அவல நிலை என்ன இருக்கு? ஒரு பெரிய முதலாளி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, திமுக அதிமுக கொடுத்த பணத்தை விட அதிகமாக பணத்தை கொடுத்து வந்து ஓட்டு சேகரிச்சாரு ஒரு தொகுதியில. வேற கட்சி அவர் வந்து அப்போ வந்து பிஜேபி சார்பில் இருந்தாரு, தனி கட்சி தான் அவரு. அவர் வந்து மற்றவங்க கொடுத்த விட அதிகமாக கொடுத்தாரு, டெபாசிட் கூட வாங்கல. இத்தனைக்கும் அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். என்ன காரணம்னா இந்த பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்க. இது வந்து வேற ஒரு கால்குலேஷனா இருக்கு. பேசுவோம் திரு சுமந்த், ரெண்டு கட்சிகிட்டையும் பணம் வாங்குவோம், ஆனால் நாங்கள் யாருக்கு போடுறதை நாங்களே முடிவு பண்ணுவோம். அப்புறம் திரு ஆழி சொன்னது இன்னும் சுவாரஸ்யம். மூன்றாவதாக இல்லை நான்காவதாக நிலையில் இருக்கக்கூடியவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கூட அவர் டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சோகம். அப்போ மக்கள்கிட்ட இந்த ரெண்டு கட்சிகள் தாண்டின ஒரு பைபோலார் பாலிடிக்ஸை தாண்டின ஒரு எண்ணமே இல்லையோ? இல்லை, அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அந்த அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவர்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. இப்போ மக்கள் நல கூட்டணி வந்தாங்க, ஒரு மாற்று, நாங்கள் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றுன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அவங்க வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க? இதே தலைவர்கள் இதே ரெண்டு கட்சிகளோட மாற்றி மாற்றி கூட்டணி வச்சவங்க, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியாக மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் சரி, அப்போ இவங்க கூட கூட்டணியே வைக்காதவங்க களத்தில் இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கலாமா? அதுவும் இல்லையே. அதுவும் இல்ல, அதுதான் சொல்றேன். இந்த இருவரு கூட அது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக. இப்போ ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சியை நான் நிராகரிக்கிறேன்னா அது வந்து அவங்க புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறத அந்த ஹோப் நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு என்னன்னா அவங்களுடைய கொள்கை எனக்கு பிடிக்கல, அவங்க பேசுற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகல, அவங்க என்ன செய்வாங்கன்னு அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால பட் இந்த கம்பெட்டிட்டிவ் மணி கிவிங் அது வந்து திரு ஆழி அவர்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்ட். இப்போ ஒரு தொகுதியில ஒரு திமுக கொடுத்துட்டாங்க, அதிமுக கொடுக்கலன்னா அது அதிமுக அகேன்ஸ்டா போகுது, அதிமுக கொடுத்துட்டாங்க திமுக கொடுக்கலன்னா திமுக அகேன்ஸ்டா போகுது. அதனால வந்து ரிசல்ட் மாறும்னு நான் சொல்லல. இல்ல, நேற்று நேர்பட பேசுற நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் லட்சுமி பேசும்போது 70% வரைக்கும் இந்த பணம் கொடுக்கறது வந்து போய் சேர்ந்துருது. 70% மக்கள் வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க. 5% to 7% வரைக்கும் ஓட்டிங் பேட்டர்ன்ல, அதாவது தேர்தல் வெற்றியில அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றாங்க. இதெல்லாம் ஒரு அனுமானம். நமக்கு ஆக்சுவலா எப்படி வந்து அதை மெஷர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படிங்கிறது உண்மையா எவ்வளவு பேர் சொல்லுவாங்க? காசை வாங்கிட்டு அதன் அடிப்படையில தான் என் ஓட்டு இருந்துச்சு, நான் வந்து இவருக்கு போடுறதா இருந்தேன்,
இவர் காசு கொடுத்தாரு அதனால இவருக்கு போட்டுட்டேன் அப்படிங்கறத வந்து ஒரு அனுமானத்துல தான் நம்ம சொல்ல முடியும். மேபி 2% இம்பாக்ட் ஆகும். எப்பவுமே இந்த காசு வந்து இதுல இன்னொரு பெரிய விஷயம், யார் உங்களுக்கு வாக்களிக்கிறதுல ஃபென்ஸ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ கட்டாயமா கார்த்திகேயன் எனக்கு வாக்களிக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் கார்த்திகேயன் வந்து காசு கொடுக்க மாட்டேன். அது வந்து செலக்டிவா இது வந்து அதுவும் இப்ப மாறிடுச்சுன்றாங்க. அதுவும் மாறி இருக்கலாம். கொடுக்குறோம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அதுக்கு என்னன்னா அந்த குரூப்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பேரை சொல்லாம நான் சொல்றேன். ஒரு தொகுதியில ஒரு கட்சி அவர்களுக்கு 100க்கு 100 வாக்களிக்க போகிறார்கள் என்று உறுதியாக தெரிந்த மக்களுக்கு கொடுக்காம மீதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த மக்கள் வந்து போய் வேட்பாளர்கள் கேண்டிடேட் உடைய ஆபீஸ்லயே சொல்லி இருக்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க யாருக்குமே கொடுக்கலன்னா அது வேறு, ஆனால் மற்ற மக்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எப்படிமோ உங்களுக்கு தான் போடுவோங்கிறதுனால எங்களை இக்னோர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அந்த குரூப்புக்கும் கொடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. சோ இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது வாக்கு அளிப்பதற்கு பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை நான் வாங்கிப்பேன். அது யாரு? 2 பெரிய கட்சி தான். மற்ற கட்சிகள் மீது பெரும் அளவுல புகார்கள் இல்ல. இப்ப நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ தேசிய கட்சிகள் மேல புகார்கள் இல்லன்றீங்கல்ல, ஒருவேளை அவங்க அந்த அளவுக்கான கட்டமைப்போட இல்லையா, பணம் பலம் அவங்க கிட்ட இல்லையா, வந்திருந்தா அவங்களும் கொடுத்திருப்பாங்களா அப்படிதான் அதை யோசிக்கணும். இல்ல இப்போ 2 தேசிய கட்சிகள் பெரும் அளவுல குற்றச்சாட்டுகள், காங்கிரஸ் கட்சி பெரும் அளவுல பணப்பட்டுவாடா செஞ்சாங்க, பாஜக பெரும் அளவுல பணப்பட்டுவாடா செஞ்சாங்க அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலையும் நமக்கு அந்த அளவு இப்ப கேரளால இருக்கு. இடதுசாரிகள் மீதும் அந்த குற்றச்சாட்டு வரதில்லை. ஆனால் இந்த 2 கட்சிகளின் மீது இப்ப இந்தியால அப்படி புரிஞ்சுக்கணுமா, மாநில கட்சிகள் புரிஞ்சுக்கணும்? இல்ல மாநில கட்சிகள்னா இப்ப உதாரணத்துக்கு பீகார்ல தேர்தல் நடந்தது, ஆர்ஜேடி பணம் கொடுத்தாங்க, இல்ல யூபியில சமாஜ்வாதி கட்சி பணம் கொடுத்தாங்க, இல்ல பஞ்சாப்ல அகாலிதள் பணம் கொடுத்தாங்க. ஏன் இது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக தொடர்ந்து நீடிக்கிறதுங்கிறது சிந்திக்க வேண்டியது. இவ்வளவு ஒரு டெவலப்டு ஸ்டேட், இவ்வளவு ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிற ஸ்டேட், லிட்ரேட் ஸ்டேட், ஆனால் இந்த 500, 1000, 2000க்கு வாக்குகளை அவர்கள் வாக்குகளை விற்கிறார்களா இல்லையாங்கிறது நம்ம உறுதியா தெரியாது, ஆனால் பெற்றுக்கொள்கிறாங்க, பணம் வாங்குறாங்க. அது ஏன் தேசிய கட்சிகள் அந்த மாதிரி பணப்பட்டுவாடா செய்யறது இல்ல, மாநில கட்சிகள் அதுவும் குறிப்பா தமிழகத்துல ஏன் அது நடக்குதுன்னு கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு வரலாற்று தொடர்ச்சி தான் காரணமா இருக்கும். வந்து நம்ம திடீர்னு தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தலை அப்படி புரிந்து கொண்டார்கள், தேர்தல்லாம் வந்து பணம் வர விஷயம் அப்படின்னு ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இது 62ல் காங்கிரஸ் தொடங்கி வச்ச ஒரு ப்ராசஸ். அதுவும் காஞ்சிபுரத்தில் அண்ணாவை தோற்கடிப்பதற்காக பணமும் கொடுத்து வெங்கடேச பெருமாள் படத்தை கொடுத்து இது மேலே சத்தியம் பண்ணு காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன்னு தொடங்கின அந்த அந்த தேர்தல் தொடங்கி முதல்ல வந்து இங்கே தொடங்குது. அதன் பிறகு வந்து அது அடுத்தடுத்த அவதாரம் எடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் இது நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப அருமையான கேள்வி. இது டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால தான் நடக்குது. ஓஹோ. அதாவது வடக்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க எலெக்ஷனில். வடக்க வந்து டீப் ரூட்டடான எலக்டோரல் பாலிட்டிக்ஸே கிடையாதுங்க. அங்கே வந்து நீங்கள் பீகாராக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், மத்திய பிரதேச எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய ரேலி நடக்கும். தலைவர்கள் வந்து நகரங்களில் பெரிய பெரிய ரேலி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து எலெக்ஷன் செலவுகள் அப்படிங்கிறது அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இந்த பூத்து வரையிலும் போய் வந்து ஒரு மனுஷன் வந்து வருஷத்தில் 5 வருஷமும் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. வந்து கட்சியை வந்து கீழந்து கட்டி கிளைக்கழகங்களை உருவாக்கி குடும்பங்களே கட்சிகளாக உருவாக்கி பண்ணக்கூடிய வாழ்க்கையும் அரசியலும் பின்னி பிணைந்து இருக்கிற சூழல் வந்து இந்த இன்வால்மெண்ட் மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்ல அதிகம் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா, நான் அதான் சொன்னேன், இது ஒரு கலாச்சாரமா இருக்கு. மொய் வாங்குற மாதிரி, கல்யாணத்துல மொய் வாங்குற மாதிரி ஒரு கலாச்சாரமா இருக்கு. இந்த மக்கள் அதை குற்றம்னு நினைக்கல, இது வாங்குறது குற்றம் நினைக்கல. சம்பாதிச்சுல கூட 500 ரூபாய் என்ன குறைஞ்சு போச்சு என்கிற அளவுக்கு வந்து இயல்பா வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதான் என்ன சொன்னா, தமிழ்நாட்டில் வந்து கட்சிகளுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இது கேரளாவில் உண்டு, ஆனால் அங்கே பணம் பெரிய அளவுக்கு செயல்படலை. மற்ற மாநிலங்களுக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள உறவை நான் மெயினாக இதை தான் பார்க்குறேன். சில இடங்களில் வந்து ஒரு கட்சி ஒரு 10-20 வருஷம் உச்சத்திலிருந்து அதன் பிறகு காணாமே போயிடுது. இப்போ நீங்கள் சிபிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்காலில் 25 வருஷம் ரூல் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10% ஓட்டு வாங்குறது கூட உங்களுக்கு சிரமமாக இருக்குது. மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் எங்கே போனாங்கன்னு இப்போ தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் அந்த அளவுக்கு வந்து அங்கே பாலிடிக்ஸ் நடக்குது. அதெல்லாம் நான் மற்ற எல்லா
விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. ஆனா கட்சிகளுக்கும் மக்களுக்குமான உறவுங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாற்றத்தை வந்து குடும்பத்துல யாராவது ஒருத்தர் எல்லா கட்சியிலும் தமிழ்நாட்டுல வந்து என்ன ஒரு இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இந்த உறவுங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எனவே நான் வந்து இந்த பணம் கொடுக்கறத 1% கூட நான் அங்கீகரிச்சு பேசல. நான் இதை வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணி தான் பாக்குறேன். ஏன் இங்க நடக்குது, ஏன் இங்க நான் தேர்தலில் பங்கெடுத்தவன்றதுனால இதை வந்து நான் இன்னும் கூடுதலாக வந்து பார்க்குறேன். நல்ல நினைவு இருக்கு. ஒரு கிராமத்தில் பிரச்சாரம் 2014 நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் வந்து நான் ஆரணியில் போட்டிட்டேன். ஆரணி தொகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் மதிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஜனங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நல்ல வெயில், வேறு வழி கிடையாது, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன், எத்தனை ஓட்டுமா உங்களுக்குன்னு? 4 ஓட்டுங்க அப்படின்னாங்க. எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்களாவே சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு கேட்டேன், எல்லாம் பணம் கொடுத்தாங்களா, அப்போ யாருக்கு போட்டு போட போகிறீங்கன்னு? 4 பேருக்கு இருக்குங்க சார், இங்கே 2 இங்கே 2. இதை வந்து நான் முதல்ல சொல்லும்போது ஜோக்கா நினைச்சேன். நான் என் காதல கேட்டேன், அப்படிதான் சொன்னாங்க. அப்போ என்னன்னா திமுக அதிமுக இந்த 2 பேர் தான் நம்முடைய அரசியல். இதில் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டால் பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பரவாயில்ல, கோவம் அதிகமாக வந்தால் மாற்றிக்கலாம். மற்றபடி வந்து இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். ஒருத்தர் மாமா வருவான், இன்னொரு இடத்துல மச்சான் வருவான். எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, அது கொடுக்கட்டும், கொடுத்தா வந்து நம்ம போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. சம்பாதிச்ச பணம் தானே. ஆனா இது எப்போ தெரியுமா அது ஒர்க் அவுட் ஆகும்? அந்த தேர்தலில் அலை இல்லை என்றால் இது ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 2 பேருமே ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்கிறாங்கன்னா கவலைப்படாம வந்து இங்க 2 அங்க 2ன்னு போடுவாங்க. ஆனா ஒரு கட்சி மேல கோபம் இருந்தா, அது திமுக மேல கோபம் இருந்தாலும் சரி, அதிமுக மேல கோபம் வந்தாலும் சரி, அப்ப பணம் வாங்குற சடங்கு நடக்குமே ஒழிய பணத்துக்காக ஓட்டு போறது நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கிறதுனால தான் இங்க வந்து ஸ்வீப் வருது. கரெக்ட். பெரும்பான்மை 91 இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 எலெக்ஷன்ல தான் ஸ்வீப் வந்து கிடையாது. மீதி எல்லா எலெக்ஷன்லயும் ஸ்வீப் ஏன் நடக்குது? அப்ப 2 பேர் தானே பணம் கொடுத்தாங்க. அப்போ பணம் வாங்குதல் அப்படிங்கிறதுக்கு உள்ள இன்டர்பிரேஷன் என்னன்னா, அது சமூகத்துல வந்து அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு சம்பந்தப்பட்டது. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து அலை இல்லாத சமயத்தில் நான் பணத்தை கூட யோசிப்பேன். ஆனால் எனக்கு இந்த அரசாங்கத்தை வெளியேற்றணும் முடிவு பண்ணால், நீ 10,000 ரூபா கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் போய் உனக்கு எதிராக தான் ஓட்டு போடுவேன். இந்த கல்ச்சர் வந்து இங்கே இருக்கு. நான் சொல்கிறேன் 80% மேலே இப்படி தான் முடிவு எடுக்கிறாங்க. அந்த பணம் வாங்கிட்டுமே அவங்களுக்கு தான் ஓட்டு போகணுங்கிற அந்த மாரல் அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவாகவே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதை ஏன் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பேசணும் அப்படின்னா 2 காரணம். ஒரு காரணம், ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடிய கட்சிகள் எல்லாரும் இதை உடைக்க முடியாமல் திணறாங்க. இப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு நாங்கள் வந்து ஓட்டு போடாதீங்க, பணத்துக்காக ஓட்டு போடாதீங்க நாங்கள் போய் கத்துறேன்னா, இப்படி பண்ணிட்டு இருந்தா நாங்கள் எப்படி எமர்ஜ் ஆகுதுங்கிற கோவம் எனக்கு இருக்கும். அப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ன எப்படி இதை உடைக்கிறதுன்னு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்க, மக்கள் கரப்ட் ஆயிட்டான்னு பேசி பேசியே வந்து சிலருக்கு அதுவே தான் அரசியல் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அவங்களும் இதை வந்து மக்களுடைய லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல. சீமான் அதான் அது கரெக்ட் தான், அதான் சொல்றேன். நீங்க சின்ன கட்சியா இருந்தா ஒரு காலத்திலேயே இதை நீங்க பெனட்ரேட் பண்ண முடியாத நிலைமை கொண்டு வந்து விட்டுருது. இப்போ அதான் சொன்னேன், இதை நான் ஏத்துக்கலைங்க, இதை நான் இன்டர்பிரட் தான் பண்றேன். எப்படியா இருக்குன்னு இன்டர்பிரட் பண்றேன், அவ்வளவுதான். இது டிசீஸ் தான், கரெக்ட், டயக்னோசிஸ் தான் நான் பண்றது, ட்ரீட்மெண்ட் இல்ல. ட்ரீட்மெண்ட் வேற. தமிழ்நாட்டுக்கு இந்த 2 கட்சியை தாண்டி ஒரு புதிய ஒரு சக்தி உருவாக வேண்டும் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற ஒரு பார்ட்டியில ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவர் வந்தாதான் அது வந்து மாறும். புதிதாக கிரவுண்ட் அப்ல இருந்து வரலாம், பட் கிரவுண்ட் அப்ல இருந்து வரத்துக்கு வந்து அது பல ஆண்டு காலம் ஆகும். அதாவது நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மாதிரி வருது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப அன்ஈவன் பிளேயிங் ஃபீல்டு. இங்கே பண பலம் அப்படிங்கிறது வந்து சாதாரண பண பலங்கிறது வெறும் 500,000 கொடுக்குற பலமே கிடையாது. அது அந்த என்டையர் உங்களுடைய மெஷினரி இருக்கு பார்த்தீங்களா. உறவை பார்க்கல. நீங்க ஒரு துக்க நிகழ்ச்சியா அங்க போய் நிக்கிறது, ஏதாவது நல்ல காரியமா அங்க போய் நிக்கிறது, ஒரு பிரச்சனையா அங்க போய் நிக்கிறது, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை அங்க போய் நிக்கிறதுன்னு இந்த கட்சிகளுடைய அவர் சொன்னார்ல அந்த உறவு, அதையும் அவங்க கெட்டியா பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பணம்ங்கிறது கடைசியா எலெக்ஷன் டைம்ல இருக்கிறது. அந்த உறவையும் செம்மையா வச்சுக்கிறாங்கல்ல. அந்த உறவை நிச்சயமாக வைத்துக் கொள்கிறார்கள். இந்த 2 கட்சிகளும் இவ்வளவு ஆண்டு காலமாக அதை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க ஒரு வாக்காளராக நீங்க பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு ஜெயண்ட், இந்த பக்கம் இன்னொரு ஜெயண்ட், நடுவுல இருக்கிற எல்லாருமே வந்து
ஒரு ஈவன் அந்த கேம்பெயினை ரன் பண்றதுக்கு கூட சிரமப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது ஒரு அன்ஈவன் பிளேயிங் ஃபீல்டு, அது வந்து டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்க இந்த முறை ஆட்ஸ் எடுத்து பாருங்க. திமுக அதிமுக ஆட்ஸ் அதிகமா இல்ல நாம் தமிழர் மக்கள் நீதி இவங்க ஒரு 200 ஆடு போட்டாங்கன்னா அவங்களால 2 ஆடு போட முடியுது. ஸோ இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிற நம்ம கான்செப்டே கிடையாது. இட் இஸ் ஸ்கியூட் டுவர்ட்ஸ் பிக் பார்ட்டிஸ். அந்த பெரிய கட்சிகள் தொடர்ந்து அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு 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 அக்செப்டன்ஸா ஆகிவிட்டது. இப்போ என்னன்னா, இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பணம் கொள்ளையடிச்ச பணம் தானே. நீங்க எங்க இருந்து கொடுக்குறீங்க? நீங்க எங்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க 10 மடங்கோ 100 மடங்கோ நீங்க சம்பாதிக்கிறது தானே கொடுக்குறீங்க. அப்படிங்கிறது ஒரு ஒரு மைண்ட் செட். இல்லனா சம்பாதிச்சிருவீங்கங்கிற ஒரு எண்ணம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளவு பணம் கொடுக்கிற நபர் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு அதே கட்சிங்க சொல்லும் போது அது எப்படி நீங்க நம்புறீங்க? அது ஒரு அப்சர்டா இல்லையா? திரு சுமந்த், இப்போ போன சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா காலை 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் 18.32% வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த முறை 13.80, கிட்டத்தட்ட 5% அளவுக்கு வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. என்ன பேசப்பட்டதுன்னா, வெயில் காலம், காலையில வாக்குப்பதிவு அதிகமா இருக்கும், அப்புறம் மாலையில அதிகமா இருக்கும் அப்படின்னு. கொரோனா இருக்கிறதுனால டிஸ்போசரா இருக்குன்னு இதை புரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் கூட்டம் கம்மியா வருவாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா வந்து இந்த 2 மணி நேரம் பர்சன்டேஜை வச்சு நான் எதுவும் எடை போட முடியாது. ஏன்னா கோவிட் பேண்டமிக் இருக்கிறதுனால சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு மக்களே வந்து சரி கூட்டம் கம்மியா இருக்கும், மதியம் போகலாம் அப்படின்னு சில பேர் வந்து நிச்சயமா நினைக்கலாம். ரெண்டாவது, இந்த டேர்ன் அவுட் இப்போ எனக்கு ட்விட்டர்ல பலர் போட்டிருக்கிறது என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு மேல எனக்கு வெயிட்டிங் டைம் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கோவிட் ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுனால வாக்குப்பதிவு வழக்கம் போல அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணணும், ஆமா, க்ளவுஸ் கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு எடுத்துக்கொண்டா கூட இதுவே வந்து ஒரு 2% பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இதை வச்சு நான் எடை போட மாட்டேன். பல இடங்களில் நம்ம வர செய்திகள்ல பல இடங்களில் வந்து கியூ அதிகமா இருக்கு. சோ எப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்னா, ஒரு 2-3 மணி அளவுல மதியம் உங்களுக்கு ஒரு 55-60%, குறைந்தது 55% வாக்குப்பதிவு ஒரு 2-2.5 மணிக்குள்ள ஆனாதான் உங்களுக்கு அந்த 75-80க்கு போறதுக்கான. 2016லயுமே 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் 22.69% வாக்குகள் பதிவாயிருக்கு. மத்தியான நேரம் குறைச்சலா மக்கள் வருவாங்கன்னு சொல்ற நேரத்துல தான் கிட்டத்தட்ட 22% அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. இல்ல, அதாவது இதுல வந்து நம்ம ஆக்சுவலா அந்த வாக்குகள் அந்த நேரத்துல தான் பதிவாயிருக்கா? ஏன்னா ரெக்கார்டிங் இந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வருது, அந்த இன்ஃபர்மேஷன் கொலேட் ஆகுது. சில தொகுதிகளில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகலாம். ஸோ தேர்தல் ஆணையம் கூட இந்த 13 எப்பவுமே உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 6 மணி வாக்குப்பதிவு வழக்கமா முடிகிற டைம்ல ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க 72.3%. ஆனால் நைட்டு 9 மணிக்கு அந்த ஃபிகர் வந்து ஒரு 1.5%, கிட்டத்தட்ட 2% வரைக்கும் அது அதிகம் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து இது வந்து ஒரு தற்காலிக ஃபிகர். இந்த 13.80 என்பது 14.2 இருக்கலாம், 15 வரைக்கும் இருக்கலாம். ஓகே. சோ இத வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டா இது இருக்கும்னு பார்த்து அச்சப்பட வேண்டாமா? வாக்கு சதவீதம் நம்ம 80 வரைக்கும் போகணும். நிச்சயமா முதல் 2 மணி நேரத்தை வந்து பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதோட சேர்ந்து வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் அரசு ஊழியர்கள், 3-4 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 3 லட்சம் பேர் வந்து நேரடியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போல் போலீஸ் ஒரு 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தரக்கூடிய அந்த பணிச்சுமையை பற்றி வந்து ஒரு 2 வார்த்தை நான் சொல்லி ஆகணும். அது நிறைய ஃபேஸ்புக்கில். ஆமாம், அதாவது வந்து தேர்தல் கமிஷனே கூட இந்த விஷயத்தை வந்து ஏன் இந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துதோன்னு நம்ம வந்து கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணியில் வந்து அவங்க வேலை தொடங்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து அவங்க அதுக்காக முழு நாள் செலவு பண்ணியிருப்பாங்க. பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிச்சயமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி நாள் முழுக்க வந்து அவங்க பாடுபட்டு நான் வந்து ஒப்படைக்கிற வரையில்
அந்த என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரையில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு அவங்கள வந்து நம்ம எல்லாரும் கசக்கி பிழிகிறோம். வாக்காளர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், ஒத்துழைப்பும் கொடுக்கணும். இப்போ ஒரு விதி சொல்லுது அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளில், உங்களுக்கு சாப்பிட்ற நேரம்னு ஒன்று கிடையாது. உங்களுக்கு இந்த 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 காலகட்டத்தில் வந்து லஞ்ச் பிரேக்குன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்க எப்படியோ சாப்பிடுவான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இறுக்கத்தை வந்து அந்த அரசு ஊழியர்கள் மேலே தேர்தல் நேரத்தில் போடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப அதீதமாக தெரியுது. ஒரு பக்கம் வந்து அதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்குறோம், அது பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறோம்னு பேசிட்டு ஊழியர்களை வந்து கிட்டத்தட்ட போட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவும் மற்ற ஸ்டாஃபுக்கு வந்து வேற ஒரு உணவும் கொடுக்கறதெல்லாம் வந்து செய்திகள் வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அரசு வந்து செய்ய வேண்டிய வேலை அல்லது வந்து தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை பற்றி நம்ம நிச்சயமாக கவலை தெரிவிக்க வேண்டிய நேரங்கிறதுனால இதை சொல்கிறேன். மக்களும் கூட குறைஞ்சபட்சம் அந்த வாக்களிப்பு ப்ராசஸ் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு நன்றியாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்களை போல அவங்கள ஒரு மக்கள் தான். கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் வந்து அவங்க கொடுக்குற பணத்துக்காக போய் உழைக்கல அவங்க. அது வந்து அந்த அரசு ஊழியருடைய கடமைகளில் ஒன்றாகத்தான் வந்து அவங்க போய் நிற்கிறாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஓகே, எலெக்ஷன் கமிஷனுடைய கவனத்துக்கும் நம்ம கவனத்துக்கு நிச்சயமா வந்து கொண்டு சார். தொடக்கத்திலேயே பேசணும். இப்போ 13.80 தமிழக சராசரி, சென்னை பார்த்தா 10.58, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தான் குறைச்சல இருக்கு. இந்த முறை சென்னையில அந்த விமர்சனம் வராம பாத்துருவாங்களா சென்னை மக்கள்? நிச்சயமா சென்னை மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்கோர்ஸ் ஸ்டேட் ஆவரேஜை விட எப்பவுமே ஒரு மெட்ரோ சிட்டியில வாக்கு பதிவு எப்பவுமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியூர் மைக்ரேட்டரி ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த காரணங்கள்னால நிச்சயமா எப்பவுமே இப்போ மும்பை எடுத்தாலும் சரி, டெல்லி எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மாநகரத்தை எடுத்தாலும் உங்களுக்கு கிராமப்புறத்துங்களை விட நகரப்புறத்தில் கொஞ்சம் அந்த வாக்குப்பதிவு குறைவாக தான் இருக்கும், பர்டிகுலரா மெட்ரோ. ஸோ அந்த ரீதியாக நான் வந்து இன்னைக்கு சென்னை வந்து 80% போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த 57-60 அப்படிங்கிற ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு வாக்கு பர்சன்டேஜில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 70% 72% வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நிச்சயமா வந்து அவேர்னஸ் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இல்ல, இங்க இருக்கிற மக்கள் எல்லா வசதிகளையும், கிராமத்தில் இருக்கிற மக்கள் பெறக்கூடிய அரசு கிட்ட இருந்து பெறக்கூடிய வசதிகளை விட பல மடங்கு வசதிகளை இங்க இருக்கிறவங்க பெற்றுக்கிறாங்க. அது சாலை வசதியில தொடங்கி பல அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுல வந்து ஒப்பீட்டளவுல பார்த்தா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நகர்ப்புறங்களில் இருக்கிறத விட ரொம்ப குறைவா தான் அரசோட தொடர்புலையும் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நான் வந்து அந்த ஜனநாயக கடமை நிறைவேற்ற மாட்டேன்னு ஒதுங்கி நிற்கிறது வந்து எப்படி? அதுவும் வசதி படைத்த நபர்கள். இப்போ சிட்டியில வரக்கூடிய வாக்காளர்கள் கூட பெரும்பாலான வாக்காளர்கள் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் போய் ஓட்டு போட்டுறாங்க. இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும் மக்களும் இந்த மேட்டுக்குடி மக்களும் வந்து இது வந்து நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற ரீதியாக கடந்த பல ஆண்டுகள் அப்கோர்ஸ் அது மாறிட்டு அவ்வளவு கோவம் வருமே அவங்களுக்கு. ரோடு சரியில்லை, சாக்கடை அடைத்து தந்தா, கிராமத்துல அரசுக்கு பெட்டிஷன் எழுதுறவங்க முதல்ல அவங்க தானே பெட்டிஷன் எழுதுவாங்க, அவ்வளவு சலிச்சுக்குவாங்க. நாட் வெரி குட் ஆர் திஸ் கவர்மெண்ட் இஸ் பேட் ன்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்ல பொங்குவாங்க. ஆனா அதை செய்வாங்க. ஆனால் இது அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இது என்ன போட்டு யார் வந்தா என்ன, ராவணாண்டால் ராவணமாண்டால் எனக்கு என்ன அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு எந்த ஒரு கட்சியின் மீதோ ஒரு தலைவரின் மீதோ ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. யாரோ ஒருத்தர் ரோடு போறாருல, யாரோ ஒருத்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் செஞ்சு கொடுக்கறாரு, யாரோ ஒருத்தர் திட்டங்கள் போறாரு. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அது அவங்க கடமை பாக்குறாங்க. நாங்க டாக்ஸ் தானே கட்டுறோம், இவங்க கடமையை செய்யாம அவங்க கடமையை மட்டும் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஃபீலிங், அதாவது இது ஒரு கடமை அப்படிங்கிற, இட்ஸ் a duty to vote அப்படிங்கிறது வந்து அந்த ஃபீலிங். ஆனால் எனக்கு இந்த முறை நம்பிக்கை இருக்கு கார்த்திகேயன், தட் சென்னை குறைந்தது ஒரு நியரிங் 70% வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. திரு ஆழி, நகர்ப்புற வாக்காளர்கள் கிராமப்புற வாக்காளர்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் குறித்து திரு ஆழி சொல்லிட்டு இருந்தார். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா வசதிகளையும் அரசாங்கத்திலிருந்து பெற்றாலும் கூட தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய கடமையை அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்களே கூட இவங்க செய்யறதில்ல அப்படின்றாரு. அது என்ன, ஏன் வேறுபாடு வருது அந்த மாதிரி? இல்லை, வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு சமூக செயல்பாடு தான். ஒரு சமூகம் வந்து அரசியல் அதிகாரத்தோடு என்ன உறவு வச்சுக்குதுங்கிறது பொறுத்து தான் நம்ம பாலிடிக்ஸ் பேசுகிறோம். 50களில் 60களில் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களும்
நகரங்களில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்களும் வந்து ஒரே சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அதாவது வந்து சமூக அதிகாரம் கொண்டவர்கள், பொருளாதார அதிகாரம் கொண்டவர்கள், அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள்லாம் ஒரே பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். ஒரு நிலவுடைமை சார்ந்த பின்னணியோ அல்லது மேல் ஜாதி பின்னணியோ அல்லது பணக்காரர்களோ அவங்க தான் ஓட்டு போட முடியும், அதாவது அவங்க தான் நிற்க முடியுன்ற மாதிரியான ஒரு சூழல். ஸோ 50s and 60s முழுக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் சமூக அதிகாரமும் பொருளாதார அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் ஒரே வர்க்கத்தில் தான் இருந்தது. அதன் பிறகு அது மாற்றம் வருது. மாற்றம் வரும்போது சமூக பொருளாதார அதிகாரத்தில் மாறலைன்னாலும் அரசியல் அதிகாரத்தில் மற்றவங்களும் மேலே வந்துடுறாங்க. இந்த டிஸ்கனெக்ட் கிராமத்தை விட நகரங்களில் அதிகமாக இருக்குது. இப்போ இவ்வளவு நாளாக அதுக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டது என் மச்சான் மாமா, கிட்டத்தட்ட வந்து என்ன மாதிரி இருக்கிற ஆள், என்னோட பார்க்கில் ஒன்றா பேசக்கூடிய ஆள். திடீர்னு அந்த பார்க்கில் வேலை செய்கிற ஒரு ஊழியருடைய புள்ள வந்து அரசியல்வாதியாக வந்துடுறான். அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார அம்மாவுடைய பொண்ணு வந்து அரசியல் பேசுது. அப்போது அந்த அரசியல் பேசக்கூடிய கிளாஸ், பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து இந்த சோஷியல் எக்கனாமிக் கிளாஸோட வித்தியாசப்படும் போது இவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வருது. நீ வந்து எனக்கு வேலை செய்கிறவன் தான், அதனால தான் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத செய்ய வேண்டிய ஆள் தானே நீ என்ன பெரிய ஆள், ஒழுங்காக ரோடு போட்டியா, ஒழுங்காக வந்து இதை செஞ்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்து அவர்களுக்காக போய் வெயிலில் நின்று ஓட்டு போடுற அளவுக்கு நான் ஒன்றும் கீழே போயிடல. இந்த மனநிலை உட்பட எல்லாமே வந்து வந்துடும். அப்போது என்னைக்கு சமூக பொருளாதார மேட்டுமை சக்திகள் ஒன்றாகவும் அரசியல் மேட்டுமை சக்திகள் வேறொன்றாகவும் பிரியுதோ அந்த சமயத்தில் எல்லா நகரங்கள்லையும் இந்த வீழ்ச்சி வந்து வருது. நான் சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லலை, இது ஒரு அரசியல் ஆய்வுகள்லேருந்து தான் சொல்கிறேன். அதன் பிறகு வந்து அது மாற ஆரம்பிக்கும். எப்போ மாற ஆரம்பிக்கும்னா இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து ஒரு சோஷியல் கிளாஸ் வந்து நகரங்களில் வந்து அவங்க வந்து ஒரு உச்சத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து மாறும். கிராமங்களில் ஏன் பெருசாக மாறலாம், இது யாருமே வந்து இல்லை, அங்கே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்கே சமூக மேட்டுமை சக்திகளும் பொருளாதார மேட்டுமை சக்திகளும் அரசியல் மேட்டுமை சக்திகளும் ஒன்று தான். ஆனால் நகரங்களில் வந்து அப்பர் காஸ்ட் சக்திகளுடைய சிந்தனை போக்கு வேற, அதே ஊரில் அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுடைய சிந்தனை போக்கு வேற. ஜாதி பெரிய அளவில் இருந்தாலும் ஜாதி நான் சொல்றது நான் கிளாஸ்ன்னே சொல்கிறேன், ஜாதி மட்டும் சொல்லலை. இது வந்து நீங்கள் மும்பையில் பார்க்கலாம், டெல்லியில் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், சென்னையில் பார்க்கலாம். ஆனால் இரண்டாம் நிலை நகரங்களாக இருக்கக்கூடிய லக்னோவிலையோ அல்லது வந்து புவனேஸ்வர்லையோ நீங்கள் அதிகம் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே இந்த வித்தியாசம் ரொம்ப கம்மி. இப்போ எல்லா மெட்ரோவிலும் ஏன் இப்படி இருக்குதுன்றதுக்கு முதன்மையாக இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டால், நான் கடந்த தேர்தலும் போது ஆம் ஆத்மி அங்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற சமயத்தில் நான் கொஞ்ச நாள் டெல்லியில் இருந்தேன். அங்கே தான் முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய பேசி நான் வந்து கேள்விப்பட்டேன். எப்படி வந்து அந்த டிஸ்கனெக்ட் வந்து உருவாகுது அப்படின்னா, மீடியாவில் இருந்து அரசியலை பார்க்கக்கூடிய கிளாஸ் வேறு, ஃபீல்டில் வந்து பொலிட்டீஷியனாக வரக்கூடிய ஒரு கிளாஸ் வேறு. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே இருக்கிற முரண்பாடு தான் இந்த இடத்துலையும் வருது. அப்போ வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு அப்பர் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு பார்த்தாலும் வந்து அவனுக்கு தான் ஓட்டு போட வேண்டியிருக்குன்ற மனநிலை வருது. அப்போ அந்த ஓட்டு போடுறதுல வந்து அவங்க பெரிய ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒர்க்கிங் கிளாஸ் பெரிய அளவுக்கு போய் ஓட்டு போடுறது யாராக இருந்தாலும் இந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. அது வந்து முழுமையாக நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது அது ஒரு ஃபேக்டர் வந்து இருந்திருக்கலாம். பர்டிகுலராக அவர் சொல்றது 60 70 இன்று வந்து ஒரு ஒரு சோ கால்டு மேட்டுக்குடி மக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஃபீலிங்னா, இந்த வேட்பாளர் வந்து எனக்கு என் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, அதனால நான் போய் வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் வேட்பாளர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நம்பிக்கை அளிக்கும் வகையில்னா பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த வாக்காளர் அஃபிடவிட்டை பார்க்குறாங்க, அவங்க சொத்தை பார்க்குறாங்க, அவங்க மேலே இருக்கிற கிரிமினல் கேசஸை பார்க்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போது இவர் வந்தா என்ன, அவர் வந்தா என்ன, அந்த ஒரு ஃபீலிங் தான் டாமினண்ட்டாக வந்து இந்த மக்களை வந்து போய் வாக்கு சாவடிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டாமினேட்டிங் சென்டர். அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போறாங்களா நகர்ப்புற மக்கள்? இல்ல அஃபிடவிட்டை பார்த்து தான் ஓட்டு போறாங்க. அஃபிடவிட்டை பார்த்துன்னு இல்லை, நிச்சயமா வந்து ஒரு இப்போ இந்த தேர்தலை எடுத்துக்கங்க. முன்னாடி எல்லாம் வந்து இப்போ ஈவன் 2016 கூட நான் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களிப்பேன், இல்லாட்டி கலைஞருக்கு வாக்களிப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற என் தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இந்த முறை நிச்சயமாக தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா அகெயின் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. உங்க தொகுதியில் யாரு வேட்பாளர், யாரு நிற்கிறாங்க, அவர் என்ன மாதிரி ஆளு, எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அகெயின் உண்மை வந்து கிராமப்புறங்களில் இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க சிட்டிஸை விட. ஆனால் முன்பு சென்னையில் இருந்ததை விட நான் மக்கள்கிட்ட போய் பேசும்போது வருது, சார் இவர் இந்த முன்னாடி ஒரு வாட்டி எம்எல்ஏவாக இருந்தார் சார், அப்போ வந்து இதை செஞ்சார் அதை செஞ்சார்,
இவர் சரியான ஆள் இல்லை சார், அவர் வந்து அவங்க ஆளுங்க வந்து மிரட்டுவாங்க, இந்த அளவிற்கு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில தான் வாக்குகளுக்கு போறது, வாக்களிக்க போக மாட்டாங்க அப்படிங்கிற. நகர்ப்புறத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாது, கிராமப்புறங்கள் அது இருக்குது. என்ன சொல்ல நான் என்ன குறுக்கிட விரும்புறேன்னா, இது நான் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் அப்படின்னு பார்த்து சொல்லல. இப்ப இந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர்களை எந்த வேட்பாளர் நல்லவர், யார் வந்து அரசியல்ல சம்பாதிக்காதவர் அப்படி பார்த்து முடிவெடுக்கிறாங்கன்னு அதெல்லாம் சொல்லலை. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் கிளாஸ் மேலே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்ல வரக்கூடிய மனப்பான்மையை பற்றி சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஆதரவான கட்சியில் ஒருத்தர் இருந்தா கூட சரி, நீங்க அவங்களை பார்க்குற பார்வையே வந்து வேறையா இருக்குங்க. நமக்கா வேலை செய்யணும். 60கள்லையும் 50கள்ல 60கள்ல வந்து ஒரு அரசியல்வாதியை பார்க்குற பார்வைக்கும் இன்னைக்கு அரசியல்வாதி பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எங்கிருந்து வருதுங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது அன்னைக்கு நேர்மையிலிருந்து வருது. இல்ல 50-60களில் ஒரு நேர்மை இருந்து, ஒரு காமராஜர் ஒருத்தரை பார்த்தாங்க, ஒரு கக்கன் ஒருத்தரை பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தலைவர்கள் எங்க இருக்காங்க? நான் வந்து முரண்பட விரும்பலனாலும் இந்த அணுகுமுறை தான் டேஞ்சர். அன்னைக்கு காமராஜரும் கக்கரும் மட்டும் அப்படி இல்ல, அண்ணாவும் அப்படிதான் இருந்தாரு, ஜீவாவும் அப்படிதான் இருந்தாரு. அப்ப ஏன் நம்ம எப்ப காமராஜர் கக்கனை பேசுறோம்? எந்த காலத்துல ஏன் ஜீவா பேச மாட்டேங்கிறோம்? இந்த முரண்பாடு தான் நான் சொல்ல வரேன். ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து என்னவாக இருக்குதுங்கிறது வந்து அர்பன் மிடில் கிளாஸுக்கு ரொம்ப முக்கியம். நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நம்மளா இருக்கணுங்கிற எண்ணம் கிராமத்துல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த மனநிலை தான் என்ன செய்யுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்த தலைவர்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் அவங்க என்ன நல்லது பண்ணாலும் அவங்க ரவுடிங்க. நீங்க காமராஜர் கக்கன் வரிசையில அண்ணாவையும் ஜீவாவையும் ஏத்துக்கலையா சுமந்த்? நீங்க ஏத்துக்கலையா சுமந்த்? நான் சொல்றேன், அறிஞர் அண்ணா வந்து ஆட்சி செய்யும் போது அவர் மீது என்ன எவ்வளவு பெரிய குற்றம், சரி குறைந்த காலம் தான் ஆட்சியில் இருந்தால் என்றாலும் அவர் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது இருந்ததா? இல்லையே. இல்லங்க. ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கு வரும் இந்த 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் அந்த இரு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்யும் போது ஒருத்தருக்கு ஏங்க ஒரே கட்சியில இருக்கிற நபர், நான் பேரை சொல்ல குறிப்பிடல, எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த கட்சியில இருக்கும் போது அவர் ஊழல்வாதின்னு சொன்ன எதிர்கட்சி அதே கட்சியில் அவர் போய் சேர்ந்து அவர் வேட்பாளர் நிக்க வச்சு போட்டி போடுற காலம் தான். எல்லா கட்சிகளும் பண்றாங்க. மாநில கட்சி, தேசிய கட்சிகள் எல்லோரும் தான் பண்றாங்க. அடுத்த அமர்வுக்கும் விருந்தினர்கள் வந்துட்டாங்க. இல்ல லாஸ்ட் பாயிண்ட், அந்த வெறுப்பு, அந்த அந்த என்னங்க எல்லாம் கரப்டுங்க எல்லாம் இப்படிதாங்க இருப்பாங்க, அந்த ஃபேக்டர் ஒரு மிக முக்கிய ஃபேக்டர். நான் வந்து காஸ்ட் ஆர் கிளாஸினுடைய அடிப்படையில தான் வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்லவே இல்லை. ஆனால் மிக முக்கியமாக இந்த மேட்டுக்குடி மக்கள், சோ கால்டு மேட்டுக்குடி மக்கள் வாக்களிக்காமல் செல்வதற்கு disgust with the existing system and the political class. தமிழகத்தின் பல நகரங்கள்ல 9 மணி நிலவரப்படி எவ்வளவு வாக்கு சதவீதம்னு நம்ம பார்க்கலாம். மதுரையில் 13.56% வாக்குகள் பதிவாயிருக்கு. வெப்பநிலை வந்து 86 டிகிரி ஃபாரன்ஹீட். திருச்சியை பொறுத்த வரைக்கும் 87 டிகிரி, அங்கேயும் அதிகமாக தான் இருக்கு வெயில். 14.03% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. கோவையில் வெப்பநிலை 30 டிகிரி ஃபாரன்ஹீட், ரொம்ப குறைச்சலா இருக்கு. 14.65% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சென்னையில் 89 டிகிரி ஃபாரன்ஹீட், 10.58% வாக்குகள் பதிவாகியிருக்கு. நெல்லையில தான் ரொம்ப குறைச்சலா வாக்குகள் பதிவாகியிருக்கு. 9.98% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது.